ஞானசேகரன் மாத்திரம் தான் வந்து சிங்கிள் அக்யூஸ்டாக வந்து காட்டப்பட்டிருக்கிறது. இவர் கூட வேற யாரும் அக்யூஸ்ட் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்தால் யாரையும் சுட்டி காட்டப்படவில்லை. அதே மாதிரி போலீஸ் தரப்பும் வேற யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எதுவும் கொடுக்கல. சார்ஜ் ஷீட்லையும் யாரையும் அவங்க வந்து சுட்டி காட்டலை. சார், போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ரொம்ப நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கேஸை வந்து நல்ல முறையில் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. பிஎன்எஸ் குற்றச்சாட்டு பிஎன்எஸ் பொறுத்தவரையில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு விரைவாக முடிக்க சொல்லி தான் சொல்லியிருக்கேன். அதன்படி தான் சட்டப்படி தான் நடந்திருக்கு. ஞானசேகர் வந்து தண்டனையை குறைக்கணும், நான் தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அரசு தரப்புல அதுக்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்ற வழக்கிற்கு கிட்டத்தட்ட 28 சாட்சிகளை விசாரணை செய்து சாட்சிகள் அனைத்தையும் குறுக்கு விசாரணை இல்லாமல் நடைபெற்று அதற்கு பிறகு எதிர்வாதம்லாம் முடிந்து இன்று தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டது. இந்த தீர்ப்பில் எதிரி ஞானசேகரன் மீது சுமத்தப்பட்ட 11 குற்றச்சாட்டுகளுக்கு நிரூபணம் செய்யப்பட்டதாக கூறி அவரை குற்றவாளி என நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. அவருக்கான தண்டனை விவரங்களை திங்கட்கிழமை 2ஆம் தேதி ஜூன் 2ஆம் தேதி அறிவிப்பதாக நீதிபதி கூறியுள்ளார். இந்த தண்டனை விவரம் தெரிந்த பிறகுதான் அடுத்த கட்டம் என்ன செய்ய முடியும், அப்பீல் போகிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். குற்றவாளி என முடிவு செய்யப்பட்ட பிறகு அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்றோம். அவருடைய ஹெல்த் கிரவுண்டிலையும் அவருடைய தாயாரை இவர் தான் பராமரிக்க இருப்பதால் அவருடைய மருத்துவ இதுவும் படி இவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். கைது செய்யப்பட்டதால் அவர் மீது அது தொழில் எதுவும் நடைபெறாததால் அவருக்கு ஏற்பட்ட கடன் சுமைக்கு அதிகம் இருப்பதாலும் இவர் ஜெயிலுக்கு சென்று விட்டால் அந்த கடன்காரர்களை மற்றவர்களை துன்புறுத்துவார் என்ற காரணத்துக்காக அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுத்தால் விரைவில் வந்து கடன்கள் அடைக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்வார் என்று அந்த மாதிரி கேள்வியே வராது. குற்றச்சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளை நிரூபணம் செய்யப்பட்டதால் அவர் குற்றவாளி அறிவிக்கப்பட்டு விட்டார். ஞானசேகரன் மாத்திரம் தான் வந்து சிங்கிள் அக்யூஸ்டாக வந்து காட்டப்பட்டிருக்கிறது. இவர் கூட வேற யாரும் அக்யூஸ்ட் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்தால் யாரையும் சுட்டி காட்டப்படவில்லை. அதே மாதிரி போலீஸ் தரப்பும் வேற யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எதுவும் கொடுக்கல. சார்ஜ் ஷீட்லையும் யாரையும் அவங்க வந்து சுட்டி காட்டலை. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சிங்கிள் அக்யூஸ்டாக தான் ஞானசேகரனை சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு மாத்திரம்தான் ட்ரையல் நடந்தது. அவருக்கு தான் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. 11 குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தால் 11 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. 11 குற்றச்சாட்டுகளும் வந்து இன்னைய தேதிக்கு வந்து நிறுவனம் செய்யப்பட்டு அவருக்கு வந்து தண்டனை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. இது வந்து கீழ்கோர்ட்டோட ஆர்டர் மாத்திரம்தான். ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் மேற்படி இதில் வந்து மேலே அப்பீல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு என்ன இருக்குது, சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சார், போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ரொம்ப நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கேஸை வந்து நல்ல முறையில் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் சந்தர்ப்ப சாட்சியங்களில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அதை தான் வந்து பார்க்க போனோம்னா நம்ம வந்து அப்பீலில் நம்ம சொல்ல முடியும். இது இப்போ எதையுமே வந்து நம்ம இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நாங்களால் நேரடியாக சொல்ல முடியாது. இதோட ஜட்ஜ்மெண்ட்டோட காப்பீஸ் வர்றப்போ சப்போஸ் இன்கேஸ் அது வந்து வெளியே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. பட் எங்களால் எதுவுமே வெளியே சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஹீனியஸ் கிரைம்ஸ் நடக்கிற எந்த இடத்துலையும் வந்து எந்த அட்வொகேட்ஸும் போகிறதுக்கு விரும்புறதில்லை, இன்க்ளூடிங் நாங்களும் தான் விரும்புறது இல்லை. ஆனாலும் கூட எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு பணி அந்த கோர்ட்டில் இருந்தே எங்களை கூப்பிட்டு நாமினேட் பண்ணி இந்த வழக்கை நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் அந்த தலையாய கடமையாக எடுத்துகிட்டு எங்களோட எத்திக்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வழக்கை எங்களால் எவ்வளோ நேர்மையாக நடத்த முடியுமோ நான் நேர்மையாக சார், நாங்கள் டிஃபென்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. இன்க்ளூடிங் இந்த கோர்ட்டு கூட முதல்ல வந்து ஒருத்தரை வந்து குற்றவாளி அப்படிங்கிற நோக்கத்தோடு பார்க்கவே கூடாது. எல்லாருமே அன்லஸ் அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மட்டுமே அவரை வந்து நிரபராதி அப்படிங்கிறது தான் வந்து கோர்ட்டும் பார்க்கணும். அதே சமயம் நாங்களும் அப்படி தான் நினைக்கிறோம். நாங்கள் எங்களோட கிளைண்ட் சைடில் வந்து அவர் நிரபராதியாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எங்கள் தரப்பு வாதங்களை எடுத்து வச்சோம். பட் அது வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இவர் மட்டும் காவல்துறையை காட்டுவதற்கான காரணம் என்ன? இல்லை ஒரு நபருக்கு மட்டும் தான் தொடர்பு இருக்குமா? என்ன எப்படி பார்க்குது இந்த வழக்கு? ஒரு வழக்கு எப்படி பார்க்குறீங்க சார்? இது நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான். பட் இருந்தாலும் வந்து சின்ஸ் இந்த கேஸில் வந்து அவரை மாத்திரம் தான் காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. மற்ற விவரங்கள் எல்லாமே சப்ஜூடிஸாக இருக்குது. அண்ட் இன்னொரு கேஸ் இதில் வந்து இன்னொரு எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்கிறதுனால அதை பற்றி நான் பேச முடியாது. போலீஸ் வந்து போலீஸ் அப்படிங்கிறது இல்லை, கோர்ட் வந்து ஒருத்தருக்கு மேலே தான் குற்றச்சாட்டு பதிவு செஞ்சுருக்கு. குற்றச்சாட்டு பதிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ அதனால் என்ன வழக்கு என்ன இருக்குதோ அதை தான் நாங்கள் கேஸ் டீல் பண்ண முடியும். ஞானசேகரனுக்கு எதிராக இந்த வழக்கு குற்றச்சாட்டு சாட்டப்பட்டதால் அவருக்கு எதிராக நாங்கள் வாதாடிருக்கோம். அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அரசு தரப்புல இருந்து இந்த வழக்கை வந்து பயங்கரமாக எதிர்த்தாங்க.
அண்ட் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அதிகப்படியான தண்டனையான லைஃப் இம்ப்ரெஷன் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. பட் கோர்ட் என்ன, நாங்கள் அதுக்கு வந்து ஆர்டிகல் 21 படி அவருக்கு வந்து ரைட் டு லைஃப் இருக்குது, ஃப்ரீடம் இருக்குது, அவரோட ஃபேமிலியை பார்க்கறதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியை கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டுக்கு தெரிவிச்சிருக்கோம், எதிர்வாதம் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் அவங்க கோர்ட்டில் கடைசியாக ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சப்ஜெக்ட் டு கோர்ட். பிஎன்எஸ் குற்றச்சாட்டு, பிஎன்எஸை பொறுத்தவரையில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு விரைவாக முடிக்க சொல்லி தான் சொல்லியிருக்கேன். அதன்படி தான் சட்டப்படி தான் நடந்திருக்கு. ஸ்பெஷல் கேஸாக எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் அரசோட இது. அது மட்டும் இல்லாமல் அதர் ப்ரெஷர்ஸ், அந்த அதர் ப்ரெஷர்ஸ் இருந்ததுனாலையும் இந்த வழக்கை வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போய் வழக்கை கொஞ்சம் நல்லபடியாக முடிச்சிருக்கு. இந்த கேஸே அவங்களுக்கு கிடைச்சது ரெண்டே விட்னஸ், ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான். ஒன்று அவரோட மொபைல் ஃபோன், அது அந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே இருந்த ஒரு வீடியோ, சர்ச்சைக்குரிய ஒரு வீடியோ, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், ஏன்னா நாங்களே பார்க்கல அதை. ஸோ சர்ச்சைக்குள்ளே உள்ளான அந்த வீடியோ, இந்த வீடியோவை ஃபாரன்சிக் அண்ட் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வச்சு தான் இவர் தான் குற்றவாளியாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஒரு முடிவுக்கு வருது. அதை வந்து நம்ம ஃபர்தர் அப்பீலில் நம்ம என்ன அப்படிங்கிறது சரியாக நம்ம பார்ப்போம். அவர் யாருக்கா ஃபார்வர்டு பண்ணியிருக்காரா அந்த மாதிரி எந்த எவிடன்ஸும் இருந்ததா அவங்க சொல்லலை, இல்லை ஃபாரன்சிக்கில் சொல்லலை. போலீஸ் தரப்புலையும் செக் பண்ணியிருக்காங்க, அவங்களும் எந்த வித யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ண மாதிரி எதுவும் சொல்லலை. குற்றச்சாட்டு படிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்தோம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது விவரம் தெளிவாக உங்ககிட்ட சொல்லிட்டேன். எஃப்ஐஆர்லேயும் ஞானசேகரன் பேரில் மாத்திரம் தான் எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்குது. ஸோ அதனால வந்து வழக்கு முழுசாமே ஞானசேகரன் மேலே தான். இந்த எதிரி ஞானசேகருக்கு எதிரான 11 குற்றச்சாட்டுகள், அவர் மீது 11 குற்றச்சாட்டுகள் அரசு தரப்பில் சுமத்தப்பட்டன. 11 குற்றங்களையும் அவர் அரசு தரப்பு வந்து அதை நிரூபித்து சாட்சியங்கள், ஆவண சாட்சியங்கள் மற்றும் தடய அறிவியல் துறை சாட்சியங்கள் எல்லா மூலமாகவும் அது வந்து நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் குற்றவாளி அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றத்தினால இன்றைக்கு கூறப்பட்டுள்ளது. அந்த தண்டனை விவரங்கள் என்ன அப்படிங்கிறத 2ஆம் தேதி வெளியிடப்படும், 2/6 அன்றைக்கு வெளியிடப்படும் அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்கு. இன்றைக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், அவர் வந்து தனக்கான தண்டனை விவரத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவர் ஞானசேகர்கிட்ட கேட்டப்போ, ஞானசேகர் வந்து தண்டனையை குறைக்கணும், நான் தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு எல்லாம் சொன்னார். அரசு தரப்பில் அதுக்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது போக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நீதிமன்றத்தில் கோட் பண்ணி கொடுத்துருக்குறோம். மற்றபடி தண்டனை விவரங்கள் வந்து 2/6 அன்னைக்கு தெரிய வரும்.